இன்றைய உள்ள அரசாங்கம் பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை, மது, போதை இந்த மாதிரி விஷயத்துல தான் கவனம் செலுத்துறாங்களோ ஒழிய இளைஞர்களை வந்து நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கோ இல்ல கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்கோ இல்ல சுகாதாரத்துறையை மேம்படுத்துறதுக்கோ இவங்களுக்கு எந்த விதமான திராணியும் கிடையாது. இதனால வரை இருந்த அரசியல்வாதிகளுக்கும் அது இல்லை. இன்னும் ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 கற்பழிப்புகள் எல்லாம் 3 வயசு குழந்தையோட கற்பழிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, இதெல்லாம் அனுபவம் இல்லை. அரசாங்கத்தை அரசு அதிகாரிகளை இயக்கும் திறமை அனைத்துமே வந்து அண்ணாமலை அண்ணன்ட்டு இருக்கு. நாங்கெல்லாம் வந்து அண்ணாமலை அண்ணனை பார்த்து தான் நாங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டோம். சார், அண்ணாமலையோட வி த லீடர் மக்கள் இயக்கம் தெரியுமா? கேள்விப்பட்டேன் சார். நான் அதில் இணைஞ்சிருக்கேன். சரிங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு படித்த இளைஞர் வரணும்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. கர்நாடகாவில் வந்து ஒரு பேர் சிங்கம்னு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஒரு நிர்வாகம் பண்ண திறமக்கூடியவர். இன்னொன்று படித்த எங்களை பேர் இளைஞருக்கு அவர் பேர் ஒரு இளைஞர் வந்தால் தான் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் ஒரு ஆட்சி திராவிட ஆட்சி முடிஞ்சு அடுத்தது டிவிக்கு ஆட்சி வந்திருக்கு. இன்னும் ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 5 கற்பழிப்புகள் எல்லாம் 3 வயசு குழந்தையோட கற்பழிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, இதெல்லாம் அனுபவம் இல்லை, வேற ஒன்றும் கிடையாது சார். அவர் மேலே நான் தவறாக இது பண்ணல. பட் விஜய்க்கு வந்து அந்த அனுபவம் கிடையாது. அவர் இதுக்கு அப்புறம் கற்றுக்கிறதுக்குள்ள அந்த 5 வருஷம் முடிஞ்சு போகும். இவர் ஆல்ரெடி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு. சட்ட ஒழுங்கை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு தவறு நடக்கும் போது நல்லா தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், திரும்ப தவறுகள் நடக்காத இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். சிங்க பெண்கள்னு சொல்லி ஒரு இது அறிவிச்சிருக்காங்க. ஆனால் எந்த யூஸுமே இல்லை சார். ஏன்னா தவறு நடந்த பிறகு சிங்க பெண்கள் போய் என்னதான் யூஸ் அது? அவங்களுக்கு எந்த பவருமே கொடுக்கல. அவங்க ரொம்ப பேருக்கு சிங்க பெண்கள் அவ்வளோதான் இது பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப எங்களை மாரி இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு பெரிய மாற்றம் வேணும்னா அதில் ஒரு நல்லா படித்த இளைஞர்கள், அவர் நல்லா சட்ட ரீதியாகவும் நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது சார். கண்டிப்பாக நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறோம். 2031 அவர் ஆட்சி வரணும்னு சொல்லி நாங்கள் எல்லா மக்கள்கிட்டையும் நாங்கள் வீடு வீடாக போய் பிரச்சாரமும் பண்ணுறோம். அவர் நாங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு படித்த இளைஞர்கள் எந்த ஒரு இது இல்லாமல், அது எப்படின்னா ஜாதி மதம் கடந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு படித்த இளைஞர் வந்து நான் தமிழ்நாட்டை ஆண்டாதான், அது தமிழ்நாடு ஆண்டாதான் அது சரியா இருக்குங்கிறது எங்களோட 100% சார். அதாவது அண்ணாமலைங்கிறது பிஜேபியில் ஒரு மாநில தலைவராக இருந்தார். அப்போட தெரியுமா தெரியாதான் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். கட்சி பாலிடிக்ஸ்ல உள்ளவங்க தெரியும். ஆனால் இப்போ இந்த வீழ்ந்த லீடர்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா மக்களும் போய் சேர்ந்துட்டு சார். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18-20 லட்சம் பேர் கிட்ட சேர்ந்துருக்காங்க. எந்த கட்சியிலையும் யாராலையும் இப்போ பண்ண முடியாத அவர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, லோக்கல்லேயே சரியான லீடர் எடுக்கணுங்கிறாரு. சிஎம் மட்டும் சரியா இருந்தால் பார்த்தா சார், கீழே கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து எல்லாமே சரியா இருந்தால் மட்டும்தான் நிர்வாகம் பண்ண முடியும். இப்போ சிஎம் விஜய் இருக்காருங்க, விஜய் ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாது. அவங்க பொறுப்பில் உள்ளவங்க நகர செயலாளராகட்டும், நகர தலைவராகட்டும், ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற வேட்பாளராகட்டும், இவங்கெல்லாம் சரியா இருந்தால் மட்டும் தான் அவர் பண்ண முடியும். ஒரு ஆள் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அதிகாரிகள் எந்த வழியில தப்பு பண்ணுவாங்கிறத அண்ணாமலைஜிக்கு கண்டிப்பாக தெரியுங்க. ஏன்னா அவர் ஒரு ஆபீசரா வந்திருக்காரு. அவர் எல்லா அனுபவம் இருக்கு அவர்கிட்ட. எந்த நீங்க பாயிண்ட் கேட்டாலும் புள்ளிவரமா பேசக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய நாலேஜ் பிரசன்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவரால் ஒரு காமராஜ் எப்படி ஆட்சி கொடுத்தா அது போல ஒரு ஊழல் ஆட்சி அவரால் தர முடியும். நிர்வாகம் பண்ற திறமைகள் அவருக்கு இருக்குது. கண்டிப்பா பெண்கள் மத்தியில அண்ணாமலைக்கு ஆதரவு, அதாவது விஜய்க்கு இருக்கிறத விட 3 மடங்கு இருக்கு சார் அவருக்கு. விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா இவருக்கு அப்படி இல்லை சார். எல்லா தரவு மக்களும் அவருக்கு மகளிர் அவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க சார். ஏன்னா ஒரு அதிகாரி, போலீஸ் அதிகாரி வந்தா நம்மளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு 100% அவங்க நம்புறாங்க சார். கண்டிப்பா அவர் தர முடியுங்கிறது எங்களோட நம்பிக்கை சார். அண்ணாமலை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வி த லீடர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லீடர்ல வந்து நாங்களும் இணைஞ்சிருக்கிறோம். அண்ணாமலை வந்து ஏன் இணைஞ்சோன்னு சொன்னீங்க கேட்டீங்கன்னா, அண்ணாமலை உண்மையானவே தமிழ்நாட்டுக்கு லீடர் தான். லீடர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னை விட இளைஞர்கள், நேர்மையான இளைஞர்கள், நல்ல எண்ணங்கள், தமிழ்நாட்டை வந்து முன்போக்கு பாதையில கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பின்பற்றக்கூடியவங்க தான். அதே மாதிரி ஊழல் இல்லாத ஆட்சி, நிர்வாகத்திறன், என்ன அரசாங்கத்தை அரசு அதிகாரிகளை இயக்கும் திறமை அனைத்துமே வந்து அண்ணாமலை அண்ணன்ட்டு இருக்கு. நாங்கள்லாம் வந்து அண்ணாமலை அண்ணனை பார்த்து தான் நாங்கள்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி அண்ணாமலை அண்ணனை பார்த்தீங்கன்னா அவருடைய எந்த ஒரு பேச்சுமே, எந்த ஒரு செயலுமே எல்லாமே வந்து புள்ளி விவரமாக இருக்கும். இந்த மாதிரி புள்ளி விவரமாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. என்ன அவங்கவுங்க சௌரியத்துக்கு இஷ்டத்துக்கு பேசுவாங்க.
காரணம் கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஆனால் அண்ணாமலை அண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லா விஷயத்தையுமே புள்ளி விவரமாக சொல்லக்கூடியவங்க. இன்றைய உள்ள அரசாங்கம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை, மது, போதை இந்த மாதிரி விஷயத்துல தான் கவனம் செலுத்துறாங்களோ ஒழிய, நல்ல இளைஞர்களை வந்து நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கோ, இல்லை கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்கோ, இல்லை சுகாதாரத்துறையை மேம்படுத்துறதுக்கோ இவங்களுக்கு எந்த விதமான திராணியும் கிடையாது. இதனால வரை இருந்த அரசியல்வாதிகளுக்கும் அது இல்லை. ஆனால் அண்ணாமலை அண்ணன்ட்ட அது இருக்கு. அதனால வந்து நாங்கள் அண்ணாமலை அண்ணனை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். அண்ணாமலையோட நாங்கள் பின் தொடர்றோம். அது வந்து நாங்கள் பின் தொடரோம்னா நாங்கள் எவ்வளோ காலம் பண்ணாலும் நாங்கள் பின் தொடர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருக்கு. நேர்மையான பேச்சு இருக்கு, நேர்மையான குணம் இருக்கு, என்ன தைரியமான மனப்பான்மை இருக்கு, எல்லாத்தையும் எழுத்து போராடக்கூடிய வலிமை அவர்கிட்ட இருக்கு. அதனால நாங்கள் பின் தொடர்றோம். பெண்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, சமுதாய பாதுகாப்பு இதெல்லாம் உறுதி செய்யறதுலயும் அவர் நிறைய சிந்தனைகளை செயல்படுத்துறாரு. என்ன அந்த சிந்தனைகளை செயல்படுத்துறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போதெல்லாம் முதல்ல குரல் கொடுக்கறதே இவர் தான் குரல் கொடுக்குறாரு. மற்ற அரசியல்வாதிலாம் இவங்க கொடுத்த பிறகுதான் வந்து குரல் கொடுக்குறாங்க. அந்த பேசக்கூடிய திராணி அவர்கிட்ட வந்து நிறைய இருக்கு. அதனால நாங்க வந்து அவரை வந்து சூஸ் பண்றோம். ஏன்னா அண்ணாமலையை பார்த்து தான் நாங்கெல்லாம் அரசியலுக்கு வரவே ஆசைப்பட்டோம். அண்ணாமலை அண்ணா எங்க வந்தாலும் நாங்க வந்து சென்று நாங்க வந்து தோளோட தோள் நிக்கிறதுக்கான விருப்பத்தோடு நாங்க செயல்படுறோம். இது வந்து கட்டாயத்தின் பேர்லயோ இல்ல நாளைக்கு அரசியல் லாபம் அடையணுங்கிற எண்ணத்திலேயோ அப்படி நாங்க வந்து அண்ணாமலை அண்ணன் கூட போல. நேர்மையான அரசியல், நேர்மையான அரசியல், நேர்மையான பாதை இதெல்லாம் வந்து தான் எங்களை வந்து அண்ணாமலை தூண்டு வருது. அதே மாதிரி பெண்களும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. பெண்களும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியா ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உரிமைகளை கேட்கறதுக்கு தயக்கமின்றி கேட்கறதுக்கான உணர்வுகளை அவங்களுக்கு கொடுக்குது. அதனால வந்து அண்ணாமலை அண்ணன் ரொம்ப விருப்பத்தோட இது பண்றாங்க.